பிரேம், இப்போ சரியா விஜயனுடைய பரப்புரை வாகனம் எங்க இருக்கு? அவர் பேசக்கூடிய பகுதிக்கும் வாகனத்துக்குமான தூரம் எவ்வளவு தூரம்? காயத்ரி, அதாவது அவர் பேசக்கூடிய இடத்தை நெருங்கிவிட்டார் குறித்தெல்லாம். குறிப்பாக நாகை மாவட்டத்திற்கு இன்று தேர்தல் பரப்புரைக்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தற்போது தேர்தல் பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். காலையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி வந்திருந்த அவர் கார் மூலம் சாலை மார்க்கமாக தற்போது திருவாரூர் வழியாக வந்தார். பின்னர் திருவாரூரிலிருந்து அந்த பிரச்சார வாகனத்தில் புறப்பட்ட விஜய் தற்போது நாகை மாவட்டத்திற்கு உள்ளே வந்திருக்கிறார். குறிப்பாக மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ரவுண்டானா, புத்தூர் ரவுண்டானா என்ற பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் தற்போது அவர் வந்து கொண்டிருந்த காட்சி என்பது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சாலையின் இரண்டு புறங்களிலும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், பெண்கள் ஏராளமானோர் தற்போது காலையிலிருந்து காத்திருந்தனர். அனைவருமே அவரை முகத்தை பார்த்ததும் சந்தோஷம் அடைந்த அவர்கள் தற்போது அவர்களிடம் ஒரு புகைப்படம் மற்றும் அவர்களிடம் மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சிப்படுகிறது. காவல்துறையின் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தாலும் ரசிகர்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டை தற்போது அந்த சாலையில் சென்றதால் கடுமையான போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எல்லாம் மீறி ஒரு சில ரசிகர்களும் தொண்டர்களும் பேனர்கள் மற்றும் மின்சார உயர் கம்பங்கள் செல்லக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஏறி நின்று அபாயகரமாக காட்சிகள் அதிக அளவில் காணப்பட்டது. அதனையும் காவல்துறை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் ஆனால் அவர் முற்றிலுமாக அதனை புறக்கணித்து காவல்துறை கட்டுப்பாட்டு எந்தவித செயலுக்கும் கட்டுப்படாமல் அவர்கள் எல்லை மீறி செயல்படக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியது. தொடர்ச்சியாக அவர் திருவாரூரிலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது அந்த நாகை மாவட்டத்திற்கு தற்போது என்ட்ரி கொடுத்து விட்டார். அந்த இதிலிருந்து 2 நிமிடம் மட்டுமே இன்னும் அவர் பேசக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அதிக அளவில் கூட்டம் இருப்பதால் வாகனம் செல்ல முடியாத நிலையில் அவர் மக்களத்தில் சென்று கொண்டிருக்க அந்த காட்சி தான் இங்கே அரங்கேறி இருக்கிறது. தொடர்ச்சியாக ரசிகர்களும் தொண்டர்களும் அவரது புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவரிடம் காண்பதற்காக தற்போது ஏராளமான காத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி பிரேம் தற்போதைய விவரங்களுக்காக. தொடர்ந்து விஜயனுடைய பரப்புரை வாகனம் என்பது புத்தூர் ரவுண்டானா சாலையை கடந்து அவர் பேசக்கூடிய பகுதியான அந்த அண்ணா சாலை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ நீங்க பரப்புரை நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி விஜயனுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அங்க இருக்கீங்க. எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜயை பார்க்க உற்சாகமா தயாராயிருக்காங்க? இல்ல, விஜயனுடைய பரப்புரை நடக்கக்கூடிய அந்த புத்தூர் அண்ணா சிலை வந்து ஒரு முச்சந்தி சாலை, 3 சாலை இணையக்கூடிய இடம். இந்த இடத்துல இப்போ ஒரு மணி நேரம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கூட கூட்டம் முழுமையா இல்லாம இருந்தது. இப்போ முழுமையாகவே இந்த சாலை 3 சாலைகள்லயும் கூட்டம் முழுமையா நிரம்பி இருக்குது. விஜய் வந்து அந்த புத்தூர் ரவுண்டானா பகுதியிலிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 100-200 மீட்டர் தொலைவு தான் இது. ஆனா அந்த 200 மீட்டர் தொலைவுக்கே அவரு கூட்டம் இருக்கிறதுனால, ரசிகர்கள் வாகனம் சுற்றி வந்துட்டு இருக்கனால ஒரு அரை மணி நேரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு. எப்படியும் ஒரு மணிக்கு மேல 1 மணி 1.25 மணி ஒட்டி இங்க வருவதற்கான வாய்ப்பு இது. ஏன்னா அந்த ரவுண்டானா பகுதியிலிருந்து அண்ணா சிலை அவர் பரப்பு செய்ய போற இடத்துக்கு வர்ற வழி முழுக்க தொண்டர்கள் நிற்கிறாங்க. அதனால அவ்வளவு தொண்டர்கள் கூட்டத்தை கடந்து அந்த வாகனம் வந்து இந்த இடத்தை அடைவதற்கு அரை மணி நேரம் எடுப்பதற்கான சாத்தியங்கள் களத்தை தெரியுது. தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய உற்சாகத்தை தக்க வைக்கிறதுக்காக காலையில இருந்து பாடல்களை போட்டு ஆடி தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா காலைல 7 மணில இருந்து இங்க தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க. 11 மணிக்கு இந்த இடத்துல பிரச்சாரம் துவங்குவதாக விஜய் அறிவித்திருந்த நிலையில அவர் 9 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் ஏறி 10 மணிக்கு மேலாகத்தான் திருச்சி வந்திருந்தாரு. திருச்சியில இருந்து இங்க வந்து சேர்றதுக்கான பயண தொலைவு என்பது இவ்வளவு தூரம் நேரம் எடுத்திருக்கு. அதனால நாம காலையிலேயே கணிச்சிருந்த அளவுக்கு 1 மணி அளவுல தான் விஜய் இங்க வந்து பிரச்சாரம் துவங்குவதற்கான வாய்ப்பு தெரியுது. ஒரு கூட்டத்துல ஒரு வயதான முதிய பெண்மணி ஒருத்தரும் மயங்கி இருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து மேற்கூடையில் அமர்ந்திருந்தவங்க எல்லாம் இறக்கி விட்டுருக்காங்க. இப்ப கரெக்டா விஜயனுடைய வாகனம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் நடக்க போற இடத்துக்கு இப்போ வந்திருக்குது. அந்த பிரச்சாரம் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில அவர் பிரச்சாரம் செய்ய போற இடத்துக்கு அவருக்கு முன்னாடி வரக்கூடிய வாகனம் அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள சில நிமிடங்கள்ல விஜய் வந்து பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உடனடியாக அவர் வரக்கூடிய அந்த அவருடைய அந்த கான்வாய் வாகனங்கள் அணிவகுத்து வந்துட்டு இருக்கு. அவர் வரக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு வாகனம் ஒண்ணு,
அவரோட வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இப்போ அந்த புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு அவருடைய வாகனம் வந்து சேர்ந்திருக்க காயத்தில் இன்னும் சற்று நேரத்துல விஜய் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி வெற்றி.